இச்சபோட் சினிமாவில் என்ன இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து சாட்டர்டே நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி, அதாவது வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் போடுவாங்க. பட் சாட்டர்டே காலையில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. முக்கியமாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிஆர் ஆக்டிவிட்டி பற்றி தான் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போகிறத பார்க்க முடியுது. ஸோ நைட் டைமில் வந்து தர்ஷா குப்தா கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் வந்து நான் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது ஜாக்லின் அண்ட் முத்து இவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக அதை வெளியே ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி, அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதே ஒரு டாபிக் அடுத்த நாள் சாட்டர்டே காலையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரவீந்தர் வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு எப்படி அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கூட 5வது நாளில் வந்து வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஹிண்ட் மாதிரி வெளியேருந்து வந்திருக்குன்னு சொல்ல வராங்களா, இல்லை என்ன கதைன்னு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி, சாச்சனா, ஜாக்லின், முத்து, சிவகுமார் இவங்க எல்லாருமே வந்து நின்றுருக்காங்க சுற்றி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஸோ இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சர்ப்ரைஸான விஷயம் எப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சர்ப்ரைஸை அவங்க எப்படி உடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அப்படியே அடுத்து கட் பண்ணால் காலையில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ சௌந்தர்யா கிட்ட வந்து சிவகுமார் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஹெவி பிஆர் வச்சுருக்காங்க, அந்த அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடன்பாடே இல்லை. நீ பிஆரே வச்சுருந்தாலும் இப்போது அவங்களும் வந்து பிஆர் வச்சுட்டு ஈஸியாக வந்து 94 நாள் வந்துட வேண்டியது தானே. இப்படி முடியை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இஸ் இட் அப்படின்னு சொன்னால் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா, அதையே அவங்களும் வந்து பண்ண வேண்டியது தானே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க பண்ணால் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, நீ பண்ணால் ரசிக்கிறாங்க. ஸோ நீ அதனால் எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் பற்றி ஒரு ஹெவியான ஒரு டாப்பிக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.